நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக நம் நாடு ஒரு புதிய யுகத்தை கண்டுள்ளது. காங்கிரசின் காலத்தில் புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் தோன்றியதல்லவா? முதன்முறையாக மோடி பிரச்சனைகளுக்கு உடனுக்கு உடன் தீர்வுகளை கண்டுபிடித்தார். காங்கிரசின் காலத்தில் ஏழ்மை எனும் பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருந்தது. மோடியின் காலம் வந்த பிறகு 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளியே வந்துவிட்டனர். காங்கிரசின் காலத்தில் பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியில் இருந்தது. இன்று முதல் முறையாக இந்தியா உலகத்தின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாகிவிட்டது. முந்தைய காலங்களில் நாட்டில் பயங்கரவாதத்தின் அச்சம் மிகுந்து இருந்தது. இன்று மோடியின் அரசாங்கத்தில் நம் நாட்டில் பயங்கரவாதத்தின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டு உள்ளது. முந்தைய காலங்களில் பாகிஸ்தானின் தைரியம் மிகுந்து இருந்தது. மோடி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து தாக்கியதில் இப்போது பாகிஸ்தான் ஏதாவது செய்ய முடிவு செய்தால் அதற்கு முன்பு ஒரு முறைக்கு 100 முறை யோசித்துக் கொள்ளும். பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று. இப்போது நம் நாட்டிற்கு புரிந்துவிட்டது, காங்கிரஸ் இருக்கும் வரையில் பிரச்சனைகள் 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 இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எங்கு காங்கிரசார் உள்ளார்களோ அங்கு பிரச்சனைகளும் இருக்கும். அதே நேரம் எங்கு பிஜேபி உள்ளதோ அங்கே தீர்வுகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். இதன் காரணமாகவே முழு தேசமும் ஒரே குரலில் கூறிக்கொண்டிருக்கின்றது. தேசம் முழுவதும் ஒரே குரலில் சொல்கின்றார்கள், 4 ஜூன் 4 ஜூன் 4 ஜூன்